இன்றைக்கி உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடாய் சூடானதுமே நான் ஊற்றிட்டேன். இதில் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு சோம்பு, ஒரு பிஞ்சளவுக்கு கல்பாசி போட்டிருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கோங்க. குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் போட்டுக்கணும். நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு பச்சை மிளகாய் இடையில கட் பண்ணி போட்டிருக்கேன். 2ஆக கீறி இட்டுட்டு அதை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் சுருளை வதங்கி வரணும். இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும். இதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி நான் அரைச்சி விட்டுருக்கேன். 3 தக்காளி நான் அரைச்சி எடுத்துருக்கேன் விழுதாக. அதையும் அது கூட விட்டு நல்லா கொதிக்கிட்டோம். இதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். நமக்கு சீக்கிரமாகவே கெட்டி விழுந்துடும். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் போட்டுடலாம். நான் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் அது 2ம் கலந்தது தான் எனக்கு இருக்குது. மிளகாய்த்தூள் மல்லித்தூளும் கலந்தது. அதில் ஒரு டீஸ்பூன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூனு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூனு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூனு மிளகுத்தூள் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இது கூட போட்டு நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா வந்து நமக்கு அதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இருக்கட்டும். நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமே நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நேரத்தில் தண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வர டயத்தில் தான் நம்ம தண்ணி விட்டுக்கணும். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம இந்த டயத்தில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இப்போ முட்டையை உடச்சி ஊற்றுறேன். தூரமாக ஊற்றிக்கோங்க. பக்கத்தில் ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா நமக்கு அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் தூரமாக வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து காடை முட்டை தான் நான் உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கோழி முட்டை இருந்தாலும் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். கோழி முட்டை குழம்பும் இதே மாதிரி தான் வைக்கணும். காடை முட்டை இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு காடை முட்டையில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடை முட்டையில் வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பிரட்டி விடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து உடையாமல் இருக்கும் முட்டை. உடனே நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா முட்டையெல்லாம் உடஞ்சி அப்படியே திரியாக போயிடும். அதனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க குழம்ப. பாருங்கள் அப்படியே இப்போ தான் நமக்கு அப்படியே தனித்தனியாக எடுக்கிறதுக்கு வரும். கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதி வரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் நான் போடலை. கொத்தமல்லி தழை போட்டிங்கன்னா இன்னும் கூட நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாமல் போயிடுச்சு. அது காஞ்சி போயிடுச்சு. இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். அது காஞ்சிடுச்சு அப்படின்றதுனால நான் போடலை. இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நம்ம சாப்பிடும்போது எடுத்துக்கலாம். அப்படி தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போ சாப்பிட்டுக்கலாம். இது சாதத்துக்கு, சப்பாத்திக்கு அதெல்லாமே இந்த குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். தோசைக்கு கூட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்றைக்கி சாதத்துக்கு கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.